என்னடா நைனா வீட்ல இல்லையா? எங்க போனாலும் என்கிட்ட தெரியல. உட்காந்து பேசிட்டு இருக்கிற? மாமா ஆ? உண்மையை சொல்லுங்க. இந்த ஐடியா நீங்க தானே கொடுத்தீங்க? எந்த ஐடியா? கடையில வியாபாரம் பண்ற ஐடியா மாமா. நீங்க அக்கா கிட்ட சொல்லி அக்காவை சொல்லிருக்கீங்க. அக்காக்கு நல்ல பேர் கிடைக்கணும்னு தானே? பரவாயில்லையே, கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. எனக்கு தெரியும் மாமா. இந்த மாதிரி ஐடியா எல்லாம் இந்த வீட்ல உங்களுக்கு தானே வரும். என்ன பிருந்தா, இதெல்லாம் உன் சின்ன மாமா தான் யோசிப்பானா? ஏன் நாங்களாம் யோசிக்க மாட்டோமா? யோசிப்பீங்க. ஆனா மாறன் மாமா அளவுக்கு யாராலையும் யோசிக்க முடியாது. நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அவரோட யோசனை எப்பவுமே சரியாதான் இருக்கும். சரி சரி. என்ன சரியா இருக்கும்? இத்தனை வருஷம் பிசினஸ்ல நானும் தான் பார்த்துட்டு இருக்கேன். நானும் பிசினஸ்ல அப்பாவுக்கு எவ்வளவு ஐடியா கொடுத்துட்டு இருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் உனக்கு தெரியாது. ஆமா மாமா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இங்க நிறைய பேருக்கு தெரியாத விஷயம்லாம் எனக்கு தெரியுமே. என்ன என்னது? பிருந்தா, அது ஒண்ணும் இல்ல மாமா. உங்களுக்கு தெரியாமலேயே மாறன் மாமா எங்க ஃபேமிலிக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்காரு. என் அக்காக்கு கூட நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்காரு. உங்களுக்கும் கண்மணி அக்காக்கும் கல்யாணம் பண்றதுக்கு நிறைய ஐடியா கொடுத்தது மாறன் மாமா தானே? இந்த வீட்ல யாரும் மாறன் மாமா பக்கத்துல கூட நிக்கவே முடியாது. டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, அது சும்மா ஐஸ் வைக்குது. ஆ? என்ன பிருந்தா, என்னால ஏதாவது காரியம் ஆகணுமா? இங்க பாரு, நீ ஐஸ் வைக்கலனாலும் உனக்கு என்ன வேணுமோ செஞ்சு கொடுப்பேன். ஆ? எப்பயுமே ஒருத்தவங்க உயர்வா பேசணுங்கிறதுக்காக மத்தவங்களை தாழ்த்தி பேசக்கூடாது. தப்பு இல்ல? ஓகே, வா வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உள்ள வா. என்ன பேசிட்டு இருக்க நீ? ஆ? என்ன மாமா பேசுன? என்ன பேசுனியா? ராகவன் வயசு என்ன, உன் வயசு என்ன? அவன் உனக்கு என்ன முறை? உங்க அக்கா புருஷன் என்ன உயர்வா பேசுறேன்னு அவனை மட்டமா பேசிட்டு இருக்க? மட்டமாலாம் பேசலையே மாமா, உண்மையே தானே சொன்னேன். உங்களுக்கு ஈக்குவலா இந்த வீட்ல யாராலையும் வர முடியாது மாமா. பிருந்தா, சும்மா இருங்க மாமா. உங்களை நான் யார்கிட்டயும் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த குடும்பத்துக்காகவும் உங்க அண்ணனுக்காகவும் நீங்க எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கீங்க. இப்ப வரைக்கும் உங்க அப்பா உங்ககிட்ட சரியா பேச மாட்டாருன்னா அதுக்கு அதுதானே காரணம். பிருந்தா, கல்யாணத்திலே சொன்னேன் இதுக்கப்புறம் இதை பத்தி பேசக்கூடாதுன்னு. ஆனா நீ மறுபடியும் அதை பத்தியே பேசிட்டு இருக்க. இனிமே இதை பத்தி யார்கிட்டயும் பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. இத முழுசா மறந்துட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு. பண்ணுன்னு சொல்றேன்ல. என்ன யோசிச்சுட்டு இருக்க? சத்தியம் பண்ணி கொடு. மாமா, எங்க அண்ணனை ஆக்சிடென்ட் பண்ணது ராகவன் மாமா. அந்த பழியை ஏத்துக்கிட்டது நீங்க. அது எவ்வளவு பெரிய உண்மை. அது எப்படி மாமா என்னால மறக்க முடியும்? திரும்ப அதவே சொல்லிட்டு இருக்காத. சத்தியம் பண்ணு. மாமா, இங்க பாரு, உனக்கு என் மேல மரியாதை இருந்துச்சுன்னா சத்தியம் பண்ணி கொடு, இல்லன்னா விட்டுரு. ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சு காப்பாடி போனாது. தங்கத்தை எப்படி போட்டு வச்சிருக்கா பாரு. கண்ணுக்கொரு வண்ண கிளி, காதுக்கொரு கான குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா. டாலர் மட்டும் இவ்வளவு பெருசா இருக்கு.
இவன் வேற தேவையில்லாம பாட்டு பாடி வெறுப்பேத்திட்டு இருக்கான். ஏய், ஆ, என்ன பண்ற? ஆ, இந்த செயின் என்ன விலைக்கு போகும்னு பார்த்துட்டு இருக்கேன். 2 பவுன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு எப்படி ஒரு 80-90 வரும். தங்க விலை வேற இப்ப எகிரிட்டு இருக்கு. யோசிக்கிறத பாரு. உன் புத்தி இப்படிதானே போகும். முதல்ல தவி, ஹலோ, இது எங்க அத்தா ஆசையா கொடுத்த சீரு. உனக்கா கொடுத்தாங்க? எனக்கு தானே கொடுத்தாங்க. ஆ, உனக்கு கொடுத்தாங்கன்னா நீ கழுத்துல போட்டிருக்கணும். அதை விட்டு நீ பாட்டு கண்ட இடத்துல வச்சுட்டு போயிருக்க. தொலைஞ்சு போனா யார் பொறுப்பு? நீதான் பொறுப்பு. ஏதாவது காணனாலே என் மேல பழி போட்டுருவீங்க. அதை கண்டுபிடிக்க இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் மாதிரி நீங்க ஃபீல்டுல இறங்கிருவீங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? இந்தா, நீயே கழுத்துல போட்டுக்கோ. நீ சொல்லி நான்லாம் போட்டுக்க மாட்டேன். அது அங்கே வை. நீ போடாட்டி போ, நான் போட்டுக்கிறேன். கரெக்ட். நல்லா இருக்குல்ல? பாட்டு பாடி முடிச்சிருப்பானா?